நாங்கள் சந்தித்த ஒவ்வொரு நபர் எல்லாருக்கும் இதுண்ட ஒவ்வொரு நிமிடங்களும் இதுண்ட ஒவ்வொரு வெற்றியும் வந்து கவலையாக இருக்கு. நாங்கள் போகிறோம் ராசாதிக்கு பெரிய 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 நன்றியை தெரிவிக்கணும். இவனுக்கு சும்மாவே கண்ணீர் வரும் ஐயா. குடிசை வீடு ஒன்று செய்திருக்கிறேன் மூலையிலாலும். மற்றது இங்கே ஒரு ஆள் வந்து ஸ்கூல் கட்டடிச்சிட்டா. இன்றைக்கு ஊர்கோழிகள் எல்லாமே வந்து வளர்க்கணும். இதுகள் நீங்கள் தேவையா இங்கேயே சொன்னா தோட்டமும் செய்கிறோம். மாடுகள் ஆடுகள் எல்லாம் வளர்த்து தண்டி செய்கிறோம். சரி, சஞ்சனாவை கேட்ட யாராவது அண்ணா சுற்றி டிவி தான் வீடியோவில் பார்த்தது அப்படி இப்படின்னு கேட்டதா? பழையான ரோட்டுக்கு திருப்பிட்டான். ஒன்றவே செய்யலாம். மெட்ட ரோட்டால விட்டாச்சு. இது அவன் எண்ணு ஒன்று இருக்கு. அம்மாவை கூப்பிட்டு ராக்குவா. என்ன சைனாக்காரர் மாதிரி வந்துட்டீங்க? ஷிங் ஷாங் மாதிரி. அதான் சொன்னா 100 வருஷம் வாழணும். கருத்தை சொல்லுங்க. நாங்க வந்து இந்த கருத்தை வந்து எப்படி சொல்றோம்டா, கட்டாயம் நீங்கள் யாழ்ப்பாணம் போகிற நேரமோ இல்லாட்டி உங்களுக்கு தேவையான இடத்துல இதை பயன்படுத்திக்கணுங்க. மீட்டிங் வந்து பெரிய மீட்டிங் ஹால் ஒன்று இருக்குது. அவுட்டோரில் செய்கிற மாதிரி நல்ல நேச்சரோட. இந்த பாருங்க ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு மேலே இருந்து பார்க்க என்னண்ணா ஹனிமூனுக்கு போகிற மாதிரி சோடிச்சிருக்கு. அவருடைய மக்கள் செய்கிற முயற்சி அதுக்கு நாங்களும் கை கொடுக்கணும். வா, சூப்பராக இருக்குப்பா. புது தம்பதி ரூம் மாதிரி இருக்குது. 5 ஸ்டார் லெவலில் வந்து ரூம் டெக்கரேட் பண்ணியிருக்கு. மணி கலர் டிஷர்ட் ஒன்று போட்டிருக்காடா. அது மன நிம்மதிக்கு இதுலேருந்து நடந்து போய்க்கே நல்லா இருக்கு. நெஞ்சால தோப்பு தென்னந்தோப்புகள் அவற்றை கனவு நிறைவேறி கொண்டு வருது. வா, இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 120வது நாள். 120வது நாள் என்றவே என்ன சொல்றது ஒரு கவலையா இருக்கு. எங்களோட பயணம் இன்றையோட முடிவடைகிறது. 120 நாள் ஜெரின் வீட்டை புதுக்குடியிருப்பலாம் நின்று நாங்கள் நேற்று வந்து தங்கினாங்கள். இன்றைக்கு நாங்கள் ஜெரின் ஃபேமிலி எல்லாரோடையும் சேர்ந்து அந்த 120 நாள் ஒரு சின்ன செலிப்ரேஷன் உண்டு. இங்கேருந்து முல்லைத்தீவுக்கு தான் போகிறோம். போயிட்டு அப்படியோ இன்றைக்கு நாங்கள் வலிக்கிட்டுருவோம். இன்றைக்கு இரவு வந்து இங்கே நிற்க மாட்டோம். இங்கேருந்து வந்து பயணத்தை வலிக்கிட்டுருவோம். அதோட இந்த பயணத்துக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த பயணம் வந்து எங்களால் மட்டும் சாத்தியமில்லை. அதை விட பார்க்குற நீங்கள், ஆதரவு தந்த நீங்கள், நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய்கையும் அந்த இடம் சம்பந்தமாக எங்களுக்கு வழிகாட்டினாக்கள், நாங்கள் சந்தித்த ஒவ்வொரு நபர் எல்லாருக்கும் இதுண்ட ஒவ்வொரு நிமிடங்களும் இதுண்ட ஒவ்வொரு வெற்றியும் வந்து சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். அதோட ராசாதிக்கு பெரிய 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 நன்றியை தெரிவிக்கணும். இவ்வளவு இந்த என்னென்னு சொல்கிறது ஆகலும் எங்களுடைய கனவுகள் எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு வந்து நாங்கள் பெரிய ஒரு இதுக்கு இருக்கணும் இல்லை, இருக்கிறத வச்சுக்கொண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்றதுக்கு ராசாதி நல்ல உதாரணம். எங்களோட 120 நாள் இவ்வளவு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 12,000-13,000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஒரு 40 வருடத்துக்கு முதல் வந்த வாகனம் பயணிச்சிருக்கு. அதுக்குமே இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். வடிவேல் ஐயான்னு சொல்கிறதா அண்ணான்னு சொல்கிறதா அப்பான்னு சொல்கிறதான்னு தெரியல. முதலாக 120வது நாளுக்கு விடிய கோல் எடுத்திருந்தார். தம்பி ராசாத்தியை கொண்டே கழுவிட்டு ஆளுக்கு வந்து சுற்றி வந்து தேங்காய் உடையுங்கன்னு சொன்னவர். நன்றி. அவைகளுக்குமே வந்து பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். சில பேருக்கு வந்து வார்த்தைகளால் நன்றி மட்டும் சொல்லி பிரயோசனம் இல்லை. மனதளவில் இன்றைக்குமே நாங்கள் நன்றியாக இருப்போம். சரி, இன்றைக்கு நாங்கள் இங்கேருந்து முல்லைத்தீவுக்கு ஜெரின் ஃபேமிலியை கூட்டிக்கொண்டு போகிறோம். அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நாங்கள் நாளைக்கு யாழ்ப்பாணம் வர்ற நேரம் வந்து பிரியாணி விருந்தன்னு சொல்லியிருந்தாங்க. யாழ்ப்பாணம் சிவனம்மன் வீதியில் அமைந்திருக்கிற ருசிச்சட்டி என்ற உணவகத்தில் வந்து இந்த பிரியாணி விருந்து நடைபெற இருக்கு. நாளைக்கு நாங்கள் 11 மணி போல் வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் வந்து பயணத்தை முடிச்சுட்டு நேரடியாக அங்கே போவோம். நீங்களும் எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்க. நாளைக்கு கொண்டாடுவோம். கவலையாக இருக்கு நாங்கள் போகிறோம். ஃபுல்லாக அடிப்பு வாட்டுறாங்க வேற இல்லை. சரி, இப்போ முல்லைத்தீவு வாரியோ இல்லை வரமாட்டேன் ஏதோ சமாளிக்க சொல்கிறத செய்ய மாட்டேன். இப்போ இன்றைக்கு 120 நாள் பிறகு போயிட்டு வந்தா பிறகு வீடியோ பார்த்து கவலைப்படுவேன். எனக்கு விஷயங்கள் செய்ய போகிறோம் சொல்ல மாட்டுறாங்க, செய்துட்டு தான் சொல்லுவோம். சரி, இவர் வந்து நாளைக்கு எங்களோட இணைய போகிறார். அப்போ சரி போயிட்டு வா வலிக்கிடும்.
அவ்வளோதான் என்ன செய்யறது வேற தான் வேணும். இவனுக்கு சும்மாவே கண்ணீர் வரும் ஐயா. ஒரு ஆள் வந்து ஸ்கூல் கட் அடிச்சுட்டான் இன்றைக்கு. அதான் நேற்று கட் அடிக்காம விட்டுட்டான். நல்ல காலம். போமா எங்க போவோம்? குளிக்கிற கொண்டு இல்லையா? முள்ளத்துக்கு கடலை கொண்டே போறோம். சரி போ. என்ன 5 வருஷத்துல சொல்லுங்க சொல்லுங்க ராசிய. 5 வருஷம் திட்டம் இருக்கு. சர்ப்ரைஸ். 5 வருஷம் திட்டம். ஐயோ இல்ல அவன் குரல் கொஞ்சம் மந்த மாதிரி கேட்க நீங்க செய்ய போறீங்க சம்பவம் மட்டும் விளக்கிட்டு. சரி சஞ்சனாவை கேட்ட யாராவது அண்ணாவை சுத்தி டிவி தான் வீடியோல பார்த்தது அப்படி இப்படின்னு கேட்டதா? கேட்கலையா? ஐயோ சரி அம்மா நாங்கள் சுற்றி திரி கேட்க உங்களுக்கு சொல்லியிருப்பீங்க தானே இப்படி இப்படி திரிகிறான் இப்படி இப்படி பயமா இருக்கு அப்படி என்றைக்கு நீங்கள் என்னட்டு சமாளிச்சீங்க? அதான் நாங்கள் நிற்க அப்படி ஒன்று நடக்காது. இப்போ எங்களுக்கும் வரும் எங்களை வீட்டுக்காரருக்கு வந்து சொல்லுவீங்க. இப்போ வீடியோவில் பார்க்க அவைகளுக்கு அப்படித்தானே தெரியும். இப்போ நாங்கள் வந்து விளங்கப்படுத்தி சொல்றது அதான் பிரச்சனை இல்லை. சரி போமா போம். டீச்சர் நீங்கள் டீச்சராக வரணும்னு நாங்கள் மட்டும் இல்லை கணக்கு பேர் சொல்லிட்டோம். சரியா? அவர் இங்க இவருக்கு ஒரு கல்யாணம் கொண்டு பேசுங்க. ஆமா இவருக்கு ஒன்று பார்ப்போம். நாங்கள்லாம் செய்து வைக்கணும். இல்லை அப்படியே வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னால் எங்கால புதுக்குடியிருப்பில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்றுக்கு அழைச்சிருந்தவ கலை அவன் தான். சரி இந்த ஃப்ரெண்ட் தான் கூட்டி கொண்டு போகிறான். அந்த ஃபார்முக்கும் போயிட்டு அப்படியே போவோம். இங்கால வந்து கணக்கு ஃபார்முகள் வந்து செய்கிறவ அதுக்கும் போயிட்டு அப்படியோ முல்லைத்தீவுக்கு போவோம்ட்டு போய்கொண்டிருக்கிறோம். சரி அப்படியோ இங்கால ஃபார்முக்கு வந்துட்டோம். சுற்றி பார்த்தா தெரியும். பின்னால் ரூம்ஸும் இருக்குது. இது சம்மந்தமான விளக்கம் வந்து எங்களை கூட்டி கொண்டு வந்த நபர் டேக்கப்போமா இவர் தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தார். விளக்கம் சொல்லுங்க. சரி அண்ணா இங்கே வந்து நாங்கள் இது வந்து ஜேகேடி ஃபார்ம் உண்டு. ஒரு ஃபார்ம் இயற்கை முறையில் செய்யப்படுற ஒரு ஃபார்ம் உண்டு. இது என்ன மாதிரிண்டா இங்கே வந்து நாங்கள் ரூம்ஸ் இருக்குது. இப்போ இங்கே வந்து என்ன குடும்பம் வந்து தங்கி நிற்கக்கூடிய மாதிரி மற்ற பண்ணெடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் தான். இங்கேயே கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு எல்லாமே நடக்குது. மற்ற இயற்கையான முறையில் அமைஞ்ச ஒரு இடம். நீங்கள் இப்போ வந்து இந்த வெளிநாட்டுக்காரர் வந்து தாங்கள் வந்து இயற்கையாக வந்து இருக்கணுமென்ற ஒரு இதில் இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து 5 வருஷமாக இங்கே இயங்குது. 5 வருஷமாக இயங்கி கொண்டு இருக்குது. தோட்டமும் செய்கிறோம். இதுக்குள்ள இங்கே அங்கே வந்து தோட்டமும் செய்கிறோம். மாடுகள் ஆடுகள் எல்லாம் வளர்த்து தண்டி செய்கிறோம். இந்த என்னென்னு சொல்கிறது இயற்கையாகவே ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இங்கே இது வந்து செய்கிறது வந்து ஜெர்மனில் இருக்கிறார். அவர் வந்து கிருபானாண்டு அவர் தான். இங்கே இது வந்து இந்த ஓனர் வந்து அவர் தான். அவர் வந்து இங்கே சின்ன சின்ன அந்த உதவி திட்டங்களையும் செஞ்சு கொண்டு இந்த கிராமத்தில் இருக்கிற வறிய ஆக்களுக்கும் வந்து உதவி திட்டங்களையும் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அவர் வந்து சேவை வந்து நடந்து கொண்டிருக்குது. அதை விட இது வந்து ஒரு இதாக செஞ்சு கொண்டிருக்கிறார். இது வந்து இங்கே வந்து ஃபன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூம்ஸ்கள் இருக்குது. மற்றது இதில் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்கணும். இந்த பறன் மேல் ஆடு வளர்ப்புன்னு சொல்லுவோம். மேலே கீழே வந்து கோழிகள் நிற்கும். மேலே வந்து ஆடு வளர்ப்பினம் வந்து இந்த இது எருக்களை சாப்பிட்டு வந்து கோழியும் வளரும். அப்படி அந்த மாதிரி பறன் மேல் ஆடு வளர்ப்பு ஒரு பண்ணை வீட்டுன்ற அமைப்பை வந்து இதில் வச்சிருக்கேன். வந்தால் அந்த அனுபவத்தை பெறலாமன்ட்டு கூட்டி வந்துருக்கிறானுங்களை. இது ஒரு குடிசை வீடு ஒன்று செய்திருக்கிறேன். மூலையிலாளம் மற்றது மொழுகி இருக்குது. பின்னால் பார்த்தீங்கன்னா கோழி இங்கெல்லாம் மாடு வளர்க்கணும். இங்கால கொய்யா மரம் தோட்டம் வச்சுக்கணும். ஒரு நினைக்கிறது கொஞ்சம் சுற்றி பார்க்க வந்து கண்ண நேரம் எடுக்கும். நாங்கள் திடீரெண்டு அப்படியே சும்மா ஒரு விசிட் ஒன்று அடிக்கிறது தானே. இப்போ நண்பர் கேட்டதுக்கு நாங்களும் வந்திருக்கிறோம். இது வந்து பெரிய காளை மாடு. இதுக்கு வண்டிலுக்கு போட்டுற மாடு இது.
ஒரு பிஸியான லைஃப்பில் இருந்துட்டு ஒரு இந்த மாதிரி இயற்கையாக வாழ விரும்பணும் நினைக்கிறார்கள் வந்து இப்படியான இடங்களுக்கு வந்து உங்களுடைய நேரங்களை கழிச்சிட்டு போகலாம். முளைக்கணுமோ இந்த கிரேட்டர் டானன்னு சொல்கிறப்ப நாய் மற்றது இங்கால கோழி வளைக்கணும், ஆட்டுக்கு உணவு போகிற இடங்கள் அதான் இதில் இந்த பிடிச்சி கொடுத்தா வந்து காய்ச்சி தருவீங்க. இந்த பெரிய டேக்கு இதை பிடிங்க, இதை பிடிங்க இந்த காய்ச்சி தர சொல்லுங்க. அதில் ஊர்கோழிகள் எல்லாமே வந்து வளர்க்கணும். இதுகள் நீங்கள் தேவையான இஞ்சே சொன்னால் அவையிலே அடித்து தருவீங்க. இப்படியான விஷயங்கள்லாம் நெஞ்சே இருக்குது. நல்ல பச்சை பசேலன்ட்ருக்கு. இப்படி இயற்கையோட ஒன்று இருக்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். வழி கேட்டுட்டான் சஞ்சனாவை தூக்கி முன்னால் ஓடணும். என்ன சஞ்சனா, இன்னைக்கு நீங்களாம் கண்டக்டர் பார்த்து சொல்லணும். பக்கத்தில் போனே சொன்னாண்டு கத்து கோன் அடிக்கணும். இருந்துட்டு திருப்புற கஷ்டம்னா திருப்பி விடணும். மழை வந்தா கண்ணாடி துடைக்கணும். அந்த சீட்ல இருக்கிறது சிம்பிள் விஷயம் இல்லை. புதுக்குடி டவுன்லேருந்து வெளிக்கிறோம். வெயிலாக தான் இருக்கு, இருந்துட்டு மப்பா இருக்கு. கொள்ளி வாய்க்கால் அப்படிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட புதுக்குடியிலிருந்து 20-19 கிலோமீட்டர் முல்லைத்தீவு. இவாதான் ரூட் சொல்றா. ஒரு இடத்தால திரும்பணும், ஆள் பிள்ளையா சொல்லிட்டா. இப்ப இதால போகணும், இதால போகணும் சொல்லு. நேரவா எந்தெந்த இடம் ஞாபகம் இருக்கு? இந்த இதுங்க எனக்கு போட்டு தானே போட்டிருக்கு. சரி, இடத்தின பேர் சொல்லுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற இடத்த சொல்லுங்களேன். இதுல எந்த இடத்துதா? அதுக்கு வந்து வட்டுவாய்க்கால் பாலம் எல்லாம் ஞாபகம் இருக்கு. சொன்னா அந்த பாலத்தடிக்கு போங்க, அதுல எந்த ஈஸியா போலாம்ண்டு. என்ன ஆள் கண்டுபிடிச்சிட்டு வட்டுவாய்க்கால் பாலம் வந்துச்சு. இந்த பாலம் வந்து புனரமைக்க போயினோம். அதுக்கான போட்டும் வந்து அதில் போட்டிருக்கு. பெரிய வாகனம் 2 வரைக்கும் வந்து போயிடலாம். அதில் நின்று நாங்கள் பார்த்து தான் வரலாம். இந்த பாலத்துக்கான வரலாறுகள் பல பேருக்கு தெரியும். பழையான ரோட்டுக்கு திரும்பிட்டாங்க. ஒட்டவே செய்யலாம். மெட்ட ரோட்டால விட்டாச்சு. இது போகாது, முல்லைத்தீவு போகாது. இப்ப நாங்க எங்க போறோம்? முல்லைத்தீவுல எங்க போறோம்னு சொல்லுங்க. எங்க போறோம்? முல்லைத்தீவுல எங்க? பீச். இந்த வெயில்ல என்ன குளிக்கிறது? இப்ப நாங்க குளிக்கிறது தான். நாங்க அங்க போயில, நாங்க வேற ஒரு இடத்துக்கு போறோம். முல்லைத்தீவுல வேற ஒரு இடத்துக்கு அதை பார்த்துட்டு வருவோம். என்ன அந்த இடத்துக்கு போறதுக்கு சஞ்சனா காட்டின ரூட் சரியான ரூட் தானே. டவுனுக்கு இதால போற இல்ல சரியா? இதுல வர ஒருத்தருக்கு தெரியா கேட்டேன். நாங்கள் பீச்சுக்கு போனால் இப்போ ஒருத்தங்கிறக்கு நிழல் இல்லை, கடுமையான வெயில் இருக்குன்றபடியாக வந்து இங்கால ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கிறோம். அல்லை முல்லைத்தீவுண்டு. அதுக்கு தான் முதல் வந்து ஓஷன் பார்க்கன்றது. இப்போ இங்கே குளிச்சுட்டு எல்லாம் ஃபன் பண்ணிட்டு நின்றுட்டு போவோம். நாங்கள் முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு ரெசார்ட் ஒன்றுக்கு வந்துருக்கிறோம். அல்லை முல்லைத்தீவு. பீச்சுக்கு தான் போவோம்னு பார்த்தோம். நாங்கள் சரியான ஒரு வெயில் ஒன்று அடிக்குது. 11 மணி. இந்த வெயிலுக்கு பீச்சுக்கு போய் எல்லோரும் காஞ்சிருக்கணும். அதனால் இங்கே வந்து நாங்கள் இதுலேயும் வந்து அங்கே பீச் இருக்குது. பீச்சில் குளிக்கலாம், அதோட சாப்பிடலாம். ஸ்விம்மிங் பூலும் இருக்குது, வந்து எல்லாமே செய்யலாம். அதனால் இங்கே அப்படியோ வந்திருக்கிறோம். ஏற்கனவே எங்களோட காணொலி பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே நாங்கள் வந்திருப்போம். எப்படி தான் இருக்கும். அப்படியே சாப்பாடையும் வந்து இங்கே
முடிச்சுட்டு போவோம் வந்திருக்கோம். நல்ல ஒரு இயற்கையான இடம். எப்படி இருக்கு? கூலா இருக்கா? வெயிலுக்குள்ள போட்டு இன்றைக்கு வதைக்காவ எல்லாரையும் நிழலாம். நல்லா கடற்கரையோட வாங்காலையும் கடற்கரை இருக்கு. அதுல இருந்தெல்லாம் சாப்பிடலாம், விளையாடலாம். என்ன நல்ல இடம். என்ன இங்க வந்துருக்கிறான். நீ என்ன கறந்துருவ? இந்த குடும்பத்திலேயே வெள்ள பிள்ளை நீ தான் கறந்து கேட்டுட்டு வந்துட. மறந்துட்டாங்க. சொல்லுங்க. 12 வயசுல கரக்காட்டி வாங்கி வளர்த்ததா? ஐயோ, இது எல்லாரும் குடும்பத்திலயும் இது ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல எல்லாட்ட குடும்பத்திலயும் வேற ஒரு ஆள் தத்தெடுத்தால் இருக்கத்தான் செய்யுது. என்ன செய்யற? கவலை இல்ல. அவன் அம்மாக்கு தான் தெரியும் இது இவ்வளவு குங்குமப்பூ கலக்கு தந்துருப்பார் அப்பா. என்ன இது படிக்கிற புத்தகம் ஐயா. நீங்க 2 ஸ்கூல் போயில? அதான் புத்தகத்தை கொண்டு வந்துட்டான். இல்ல வாசிங்க என்ன இது கண்டு வாசிங்க. என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க, உங்களுக்கு சாப்பிடுவோம் மண்டைக்கு. சரி, பின்னால ரெசார்ட் இருக்கு, இங்கால பீச் சைட் இருக்கு. நல்ல நல்லா இருக்கும், செய்து வச்சுக்கலாம். நீங்கள் பெரிய செலவாக வேண்டி யோசிக்க தேவையில்லை. இந்த இடத்துல ஃபுட் ஆர்டர் பண்ணினாலே இங்கால பகுதிகள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது ரூம்ஸ் எடுத்தால் இது எல்லாமே ஸ்விம்மிங் பூல் ஃப்ரீ, அது அப்படின்ட்டு கணக்கு விஷயங்கள் இருக்குது. அதனால் சூப்பராக செய்து வச்சுக்கலாம். சஞ்சனா அப்படி இருக்கு? நல்லா இருக்கா? முல்லைத்தீவு பீச்சில் கொண்டு போய் உங்களை கறக்க வச்சிருக்க மாட்டோம். அவன் எண்ணு ஒன்று இருக்கு அந்த பீச்சடியில, அது போய் வச்சுக்கிறேன். நல்ல சவுக்கெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம். என்ன காசு கொண்டு வந்தீங்க? அதான் நீ வர மாட்டேன்ல சொல்லி, அதான் அது நீ வர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இது புவனேஸ்வரன் ஆண்டு இல்ல? புவனேஸ்வரன் உள்ளாடு எல்லாமே எடுத்து போடுறேன். நீ சொல்ல தேவையில்லை, நீ தயவு செய்து நீ வர. நீ இந்த இவன் முல்லைத்தீவு பீச் ஆள் வரையல சரியோ? நான் சொன்னான் பீச் இல்லை, அப்புறம் நீ வீடியோ பார்த்து கவலைப்படுவேன், நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்ன அப்புறம் அதுதான் யோசிச்சுட்டேன். சரியோ, பீச்சுக்கு போறவன்டா அட இந்த வெயிலுக்குள்ள பீச்சில் போயிட்டு என்ன செய்யறது? செருப்பு இல்லையா? அதான் எவ்வளவு வெயில். என்ன இதனாலும் பரவாயில்ல, குளிச்சுட்டு கொஞ்சம் ஓடி நிக்கலாம். முல்லைத்தீவு பீச்சில் இப்ப ஓடி ஒளியல. அதனால இந்த இடத்துக்கு நாங்கள் இதுல டெக்கரேட் பண்ணி அல்லையில பறக்க போறீங்க. என்ன ஓ சாப்பிடு சாப்பிடு, அன்னாசி தான்டா, அன்னாசி தான். சாப்பிடு சாப்பிடு. ஓ சாப்பிடு 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 சாப்பிடு. எழுதி தந்துருவேன். இல்ல டிரான்ஸ்ஃபார்ம் அப்புறம் அடுத்த வருஷம் சிக்கலாயிரும். டிரான்ஸ்ஃபார்ம்ல சைனை வச்சு தந்துட்டு போ. சாப்பிடு சாப்பிடு. இங்கால சைடில் இந்த கடற்கரையெல்லாம் சரியா நீட் பண்ணி வச்சிருவான். சாப்பிடு சாப்பிடுண்டா, சாப்பிடு சாப்பிடு. ஒரு நல்ல காரியம் செய்வோம்டா விடுறது இல்லையே. ஒரு உலகத்துக்கு இல்லாட்டி உண்டு ஆளுக்கு ஒரு நல்ல காரியம் செய்வோம்டா விடுறது இல்லையே. சுடுதா சுடுதா? இதுல இருந்து அதுல ஓடுறதுக்குள்ள சரி.
அந்த அதுக்கு சுடுவது என்ன சுடையலையா? சஞ்சனா சுடையலையா? வெளியில என்னதான் முக்கியம் இருந்தாலும் கடலில் நல்ல குளிர்மையா இருக்கு. என்ன கடல் நல்ல குளிர்மையா இருக்கு. முல்லைத்தீவு கடல்ல அங்க அம்மாவை கூப்பிட்டு ராக்குவாவா? அப்பா மணியா இருக்கா? முல்லைத்தீவு கடல்ல அங்க குளிச்சா உடனே வந்து ஆழ்பத்துக்கு தாக்கு. ஆனா இதுவும் தாக்குது ஐயா. என்ன 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 அலையே அலையே மியாவ் மியாவ் மியாவ்ன்றது நல்ல ஈஸியா வாய்க்குல வரக்கூடிய பேர். பொத்தாசம் தேவையில்லை. ஐயோ பொத்தாசம் தேவையில்லை, புவனேசன் தேவையில்லை, மியாவ் தான். டக்கண்டு சரி கலை, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த இடத்தை பத்தி என்ன சொல்றீங்க? உங்க கருத்தை சொல்லுங்க. நாங்க வந்து இந்த கருத்தை வந்து எப்படி சொல்றோம்னா, பீச்சுக்கு போறேன்டே வேற இல்ல. நீ பீச்சுக்கு போறேன் வெயிலா இருக்கா? வேலை வேலை கடும் வேலைன்னா இன்றைக்கு வந்த வரையில ஆண்டுட்டு நான் சொன்ன வீடியோ பார்த்து கவலைப்படுவேன் வந்துட்டேன். ஆனா கடுமையான ஒரு அலையா தான் இருக்கு. குளிச்சுட்டோம், நல்லா இருந்தது. கொஞ்சம் விலை கூடவா இருந்தது. இனி எப்படியோ இங்கே சாப்பிட்டுட்டு போவோம். வேலை வந்து புதுக்குடிக்கு போய்விட்டு நாங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி வெளிக்கிடுகிறோம். என்னடா நாளைக்கு தான் யாழ்ப்பாணம் பாருன்னு சொன்னீங்க, எப்போ வெளிக்கிறீங்கன்னு யோசிப்பீங்க. ஆனால் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகல, இடையில ஒரு இடத்துல நிற்க போகிறோம். இன்வைட் பண்ணியிருந்தவ. அதுக்கு முதல் ராசாத்தியை வந்து சர்வீஸ் போடணும். நாங்கள் இந்த 120 நாளில் ஒரு முழு கொண்டு போட்ட மாதிரி ராசாத்திக்கும் ஒரு முழு கொண்டு போடணும். ஆனால் சூப்பர் இடம். ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன்டா. இங்கே நீங்கள் வரலாம். இது வந்து கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம் என்று சொல்லலாம். பக்கத்தில் ஜோஸ்டமட்டில் இதுதான் இருந்தது. இப்போ இதுகளுக்கெல்லாம் பெருசாக எங்களுக்கு சார்ஜ் பண்ணல. சாப்பாடு எடுத்த மாட்டேன், இது யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன சன்பாத்தா? கொஞ்சம் வெள்ளையாக வந்துட்டீங்க. கொஞ்சம் வெள்ளையாக வந்துட்டீங்க. அப்போ ரிலாக்ஸேஷன் உங்களால் வந்து ரூம்ஸ்களும் இருக்குது. நீங்கள் தனியாக வந்து ஸ்டே பண்ணுறதுனாலும் ஸ்டே பண்ணலாம். அதனால் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. இதுக்கு சின்ன ஆக்களுக்கு 500 ரூபாயாம், பெரிய ஆக்களுக்கு 2 ஹவருக்கு வந்து 2000 ரூபான்னு சொன்னேன். நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலை. அங்கே இயற்கை கடல் இருக்குது தானே, அப்போ அதிலே குளிச்சுட்டு வந்தோம். நாங்கள் போட் சர்வீஸ் அதெல்லாம் செய்கிற போல். அதோட இந்த இடத்துல பாரும் இருக்குது. என்ன தியானமாக செய்கிற? மேகம் கறக்குது. அந்த வடிவேலுக்கு தண்ணி அடிக்கிற வேற ஒரு காடியோட. இங்கால சேஞ்சிங் ரூமும் வந்து இருக்குது. மேல்ஸுக்கு பிரிம்பா, ஃபீமேல்ஸுக்கு பிரிம்பா. குழி குழி அதில் குளிப்போம். அதே மாதிரி கிடக்குன்னு எல்லாம் எப்படி தனித்தனி கபானாஸ் வீடுகள் மாதிரி இருக்குது. இங்கால ரூம்ஸும் இருக்குது. நீங்கள் ஸ்டே பண்ணுறேன்னா இங்கேயே ஸ்டே பண்ணலாம். என்ன சைனாக்காரற மாதிரி வந்துட்டீங்க, ஷிங் மிங் ஷாங் மாதிரி. இந்த குளிச்சதுமா நீ நித்திரை கொண்டு வருமா? குடிக்க இந்த சோடா எடுத்து குடிங்க. எடுங்க எடுத்து குடிங்க. உங்களுக்கு தான் இன்றைக்கு என்ன மாதிரி இருந்தது? இன்றைக்கு நாள் நல்லா போச்சுதா? ஸ்கூல் லீவு கட் பண்ணினதுக்கு பிரயோசனமா? சரி, அண்ணா விட்டு கவலைப்பட்டுனீங்களா? அண்ணா இல்லையாண்டு போனது காய்க்கிறான் என்ன இப்போ வந்துடான் என்ன ஆள் வந்து நேற்று
நாங்கள் வர்ற நேரத்தை சொல்லியிருந்தால் ஸ்கூல் லீவ் அடிச்சிருக்கோம். அதை நாங்கள் சொல்லாமல் வந்தனாங்க. ஆனால் லேட்டாக தான் வந்தனாங்க. நாங்கள் வந்தனால ஆளுக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் விட்டு. எப்போ எக்ஸ்ட்ரா கிளாஸ்? புதன் 3 நாளும் 2 மணிக்கு, மற்ற நேரம் 1 மணிக்கு. ஆள் வீட்டை வந்து ஒரே சண்டை. என்னது சொல்லல இல்லாட்டி லீவ் அடிச்சிருக்கலாம் அப்படின்டா. அதுக்கு முக்கிய காரணம் இவர் தான். இவரை போய் ஏற்றி சொன்னது இவர் போயில ஷோர்ட்ஸ் போட்டு ஒன்று போனவரா. அல்ல சாட்டி விட்ட ஆளு அதான் 100 வருஷம் சாப்பாடு போட்டு செய்த அலப்பறை இருக்கு. எல்லாம் ஆர்டர் பண்ணேன். ரைஸ், மற்றது பிரியாணி, மற்றது நூடுல்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆர்டர் பண்ணேன். சந்தோஷம் தானே? சரியான சந்தோஷம். ரொம்ப கட்டி. நாளைக்கு போமா எத்தா வருதா கடலை குளிச்ச? அப்ப சரி, அப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வலிக்கிற போறோம். அப்படியோ வீட்டை வந்துட்டு இங்கால சர்வீஸ் போட போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நான் வந்து சர்வீஸ் போட போறோம். தமிழ் தம்பி வெஹிக்கிள் சர்வீஸ் ஸ்டேஷன். இன்றைக்கு 120 நாள் ஒரு குளியலை போடுவோம். கனகாலமாக பெருசாக கழுவையில் இஞ்சால இவ்வளோ டஸ்ட். சும்மா ரோட்டில் ஓடி திரிஞ்சாலும் பாருங்க சரியாக டஸ்ட் வரும். அகலம் ஏறிட்டு கழுவிட கொஞ்சம் பொலிஷ் ஆகும். வந்து கையில் பார்க்கவே இவ்வளோ டஸ்ட். ஏற்றியாச்சு. அங்கால பக்கம் விட ட்ரை பண்ணி நாங்கள் விடையில அது சின்ன கார்கள்லாம் விடலாம். இதில் ஒரு டிப்பர் ஒன்று இருந்தது, அதை இறக்கிட்டு ஏற்றினவர். அப்படி அழுக்காக இருக்கிறது வந்து கொஞ்சம் நேரத்தில் பளபளப்பாக மண்டு வேறுங்கள். எல்லாம் சொல்கிற விஷயம் வந்து ராசாத்திக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். வந்து இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்து சேர்த்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவ்வளோ பல தூரம் கொண்டு போய் சேர்த்தது தானே. சின்னால் அந்த முட்டையோட செய்து வந்து இன்னும் போகவே இல்லை. அதுக்கு ஏதாவது செய்யணும். விநாயகரி கூட சொன்னதா இல்லை தேசிக்காய் ஒருக்கா போட்டு பார்க்குதுன்னு பார்ப்போம். கழுவுறதுக்கு முதல் எப்படி இருந்தது, கழுவினா பிறகு வேறு லெவலாக இருக்குது. அதோட அந்த முட்டை இது வந்து போயிட்டு இப்போ கொஞ்சம் போயிட்டு, இதில் கொஞ்சம் இருக்குது, மிச்சம் போயிட்டுன்னு நினைக்கிறேன். எங்களோட உப்பு தண்ணிக்கு போயிட்டு பாருங்க. ஜாலியம்படி கழுவினோம். கழுவின அப்புறம் தான் ஒரு ஜொலி கொண்டு வருது. எப்படி பொலிஷிங்க இருக்குன்னு வேறு லெவலாக இருக்கு. என்னதான் இருந்தாலும் ராசாத்தி தான். ராசாத்திக்கு நன்றி. எத்திர வெண்டைக்கு சொல்லிட்டு வந்து வேறுங்கடா. சரி, அப்படியே ஒரு பிளேன் டீயை 5 ஜெரன்விட்டா குடிச்சிட்டு வெளிக்கிட போகிறோம். இங்கேருந்து இன்றைக்கு நாங்கள் இங்கே தங்கையில் இங்கேருந்து வந்து யாழ்ப்பாணம் நோக்கி போக போகிறோம். எங்கே தங்குறோம்ன்றது சர்ப்ரைஸ். அப்படியே தொடர்ந்து பாருங்கள். அதோட யாழ்ப்பாணத்தில் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 20ஆம் தேதி வந்து ஒரு கல்வி கண்காட்சி வந்து டீச் மீ என்ற ஒரு நிறுவனத்தால் வந்து நடத்தப்படுறேன்னு சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே. அது வந்து வடமாகாணத்திலே மிகவும் பெரிய ஒரு கல்வி கண்காட்சி. இந்த முறை வந்து அவையில் வடமாகாணத்தில் இருக்கிற கல்வி இன்ஸ்டிடியூட்டோட சேர்த்து வெளிநாடுகளில் இருக்கிற இன்ஸ்டிடியூட், கூடுதலாக இங்கே இருக்கிறார்கள் வந்து வெளிநாடுகளில் போய் படிக்க விரும்புவீங்க. அப்படி வந்து வெளிநாட்டில் இருக்கிற இன்ஸ்டிடியூட்டையும் வந்து கவர் பண்ணுறதுக்காண்டி வந்து யோசிச்சு கொண்டிருக்கிறோம். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இங்கே இருக்கிற மாணவர்களோட வெளிநாட்டுக்கு உங்களுடைய இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு கூப்பிட்றதுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படி கொடுக்க விரும்பினீங்கன்னா வந்து நீங்கள் இந்த இன்ஸ்டிடியூட் இந்த நடக்கிற கல்வி கண்காட்சியோட நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். உங்களோட நேமை ரெஸ்பிரஸ்மெண்ட் பண்ணி உங்களோட நேமில் இங்கே ஒரு ஸ்டால் கொண்டு வைக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவையில் செய்து தருவினோம். அவையோட தொடர்பு விளக்கம் வந்து நாங்கள் கீழே கொடுத்துருப்போம். மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்க. அப்படியோ நாங்கள் இந்த பிளேன் டீயை குடிச்சிட்டு வேலைக்கு பாய் சொல்லிவிட்டு இங்கே வந்து வெளிக்கிடுவோம். பாய், போயிட்டு வரோம். சந்தோஷம். யாழ்ப்பாணம் வர இல்லையா? நாங்கள் போயிட்டு வருவோம்மா, திருப்ப வருவோம். என்ன அழுது இருக்கிறீங்களா? பீச்சில் குளிச்சதில்ல சத்தியமா எல்லாருக்கும் எங்களுக்கே கண்ணாளி ப்ரோ உடம்பு நித்துற
கொஞ்ச நாளைக்கு பிறகு ஆற்றுல குளிக்க தொடங்கினா பிறகு அதுகள் பெருசாக வேற இல்லை. கடலில் குளிச்சா இல்லை நிறுத்துற. இப்போ என்னென்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட்டிக்கொண்டு போக போகிறோம். போனே சண்டையை விட்டுட்டு இவரை கூட்டிகிட்டு போக போகிறோம். ஆள் இல்லை, ஆள் கலையோட போயிட்டார், தான் தேனை நேர வாராண்டார். அப்போ நாங்கள் போகிறோம். அவர் இப்போ கலை வேறாட்டி ஆளை வச்சிருங்க, அப்புறம் நாங்கள் மறுபடியும் பஸ் வரைக்க சொல்கிறோம். சரியா, போயிட்டு வரோம். பாய் அஞ்சனா, பாய். அப்படியோ புதுக்குடியிருப்புலேருந்து வந்து இருட்டிட்டு இப்போ நாங்கள் மிருசுவில்ல நிற்கிறோம். மிருசுவில்ல ஆசை பிள்ளை ஏற்றம் அந்த இடத்துல வந்து இந்த கேம்ப் ஒன்று இருக்குது தானே. இதுக்கு முன்னாலே வந்து மேங்கோ மென்ஷன் அண்டு தெரிஞ்சிருக்கும். ரமேஷ் அண்ணா அவர் வந்து தம்பி போய்க்க உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போயிட்டு போங்கன்னு சொன்னவர். அதனால் நாங்கள் இன்றைக்கு இங்கே தங்கிட்டு நாளைக்கு தான் யாழ்ப்பாணம் போக போகிறோம். அதோட பல நண்பர்கள் வந்து இன்றைக்கு எங்களோட இணைஞ்சு கொள்ளுவினோம். நாளைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சந்திப்போம். யாழ்ப்பாணத்துக்கு கிட்ட வந்துட்டோம். யாழ்ப்பாணத்தில் சந்திப்போம் எல்லாரையும். எப்படி ஜொலிக்குது பாருங்க. இந்த இருளுக்குலையும் வந்து மேங்கோ மென்ஷன் எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்க. நீங்கள் இந்தியாவில் வர்ற நேரம் கட்டாயமே வந்து தங்கிக் கொள்ளலாம். இங்கே தான் நாங்களுமே வந்து இன்றைக்கு தங்க போகிறோம். கட்டாயம் நீங்கள் யாழ்ப்பாணம் போகிற நேரமோ இல்லாட்டி உங்களுக்கு தேவையான இடத்துல இதை பயன்படுத்திக்கணுங்க. மிருசுவில் எங்களுடைய மக்கள் செய்கிற முயற்சி, அதுக்கு நாங்களும் கை கொடுக்கணும். இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, வெட்டிங் ஹால் இருக்குது, எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு விடிய உங்களோட இதில் என்னென்ன இருக்குன்றதை வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு நாங்கள் இங்கே தான் வந்து ரூமில் தங்கிட்டு நாளைக்கு வெளிக்கிட போகிறோம். யாழ்ப்பாணம் வர போகிறோம். ஒரு லீவு நாளில் நீங்கள் எங்கே கழிக்கலாம்னு யோசிப்பீங்கன்னா வந்து யாழ்ப்பாணத்துக்கு அறியாமல் இங்கே கழிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பின்னாலெல்லாம் ஹட் செட்டப் எல்லாம் போட்டிருக்கு. இருட்டினபடியாக பெருசாக தெரியலை. நாளைக்கு விடிய காட்டுறோம். இங்கே வந்து பெரிய வெயிட்டிங் ஹால் ஒன்று இருக்குது. அவுட்டோரில் செய்கிற மாதிரி நல்ல நேச்சரோட ஒரு ஃபீலாக இருக்கும். என்னதான் வெளியில் இருட்டுன்னாலும் மேங்கோ மென்ஷன் வெளிச்சம் தானே. என்னண்ணா எப்படி இருக்கிறீங்க? அண்ணா வந்த உடனே கேட்டார் ஒரு கேள்வி உண்டு. அண்டைக்கு போனீங்க தம்பிக்கு இன்றைக்கா வாரீங்கள்ட்டு. அதான் இன்றைக்கு தான் வாரம். கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு பிறகு வாரம் மேலே தான் தங்க போகிறோம். ரமேஷ் அண்ணாவும் சொன்னவர். ஆனால் கணக்கு மாற்றங்கள் நல்ல இதாக செய்திருக்கிறீங்க. ரைட். இந்த போகிறதுக்கு முதல்ல ஒரு குளியலையும் போட்டுட்டு இதாக போவோம். ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரன் பாருணும் என்ன. ரைட் ஓகே சரி. இந்த உடனே இங்கே உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் தருவினம். நீங்கள் ரூம்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா ரூம்ஸும் வந்து தரமான ரூம்ஸாக இருக்கும். மேலே போய் காட்டுறோம். இந்த இடம் ஏசியாக தான் இருக்கு. என்னண்ணா போன முறை வந்ததை விட ஆனால் இந்த முறை நல்ல நேர்த்தியாக வந்து செய்திருக்கணும். அதோட இலங்கைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வர்ற இந்திய பிரபலங்கள் நிகழ்ச்சிகளும் வந்து இந்த இடத்துல கணக்க நடந்திருக்குது. பெரிய திருமண மண்டபம் ஒன்று இருக்குது. இப்போ மேலே செகண்ட் ஃப்ளோர்லாம் எங்களுக்கு ரூம், லிஃப்ட்லாம் வந்து போகிறோம். பாருங்கள் வடிவாக ஆடு. நான் மெல்லியாகலானே. லிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா விட்டிய போக இந்த சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே தெரியும். டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இந்த பாருங்க ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு மேலே இருந்து பார்க்க அது தனி அழகுண்டு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதெல்லாம் லொக்கெல்லாம் வந்து பாஸ்வேர்ட் தான். போன புறம் வந்துட்டாங்க. அண்ணா என்னண்ணா ஹனிமூனுக்கு போகிற மாதிரி சோடிச்சிருக்கு. இல்லை புது தம்பதியற்ற ரூம் மாதிரி இருக்கு. 5 ஸ்டார் லெவலில் வந்து ரூம் டெக்கரேட் பண்ணியிருக்கு. நன்றி அண்ணா. நல்ல வாசம் ஒன்று அடிக்குது. காட்டேன். ரூமுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கு. ஃப்ரிட்ஜ் இது வந்து நாங்கள் நிற்கிறது வந்து ஃபேமிலி ரூம். ஃபேமிலி டபுள் பெட் ரூம் உண்டு. மேலே இன்னும் ஒரு ரூம் வந்து எடுத்துருக்கிறோம். என்னோட நண்பர்கள் வாரணம்
ஆரண்டு வரைக்க சொல்லுவோம். மற்றது இங்கால டீ போடுறது, டிவி இருக்குது, எல்லாமே இருக்குது. வாட்டர் பாட்டில் இப்போ அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி அப்படியே நல்ல ஒரு ஃபீலாக வந்து இருக்குது எங்களுக்கு இந்த இடம். எல்லாருமே கட்டாயம் இந்த வாஷ்ரூமை பற்றி கேட்பீங்க, அதான் நீட் பார்ப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் நல்ல நேர்த்தியாக தான் இருக்குது. அதோட ஹீட்டர்ஸும் வந்துருக்கு. உங்களுக்கு ஹீட்டர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மேலே ரூஃப் டாப்பில் அந்த வித்தியாசமான ஒரு டிசைனில் செய்திருந்தது. அது இந்த முறை என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு நான் கேட்டேன். போய் பார்ப்போம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சாண்ணா? மேலே டேபிள் எல்லாம் போட்டு ரைட் ஓகே ஃபைன். இப்போ ஃபுட் அங்கேருந்து ஆர்டர் பண்ணினா நீங்கள் கொண்டு எல்லாம் கொடுப்பீங்க. ரைட் ஓகே பாப்போம். வாவ் சூப்பராக இருக்குப்பா. மேலேயும் வச்சு ஃபங்க்ஷனல் பர்த்டே ஃபங்க்ஷனல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன மேலே வச்சு செய்வீங்க? ரைட் இல்லை மேலே இதுக்கு பிரிம்பா பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பிரிம்பா பேமெண்ட்டாக இல்லைண்ணா? நல்லா இருக்கு. போன முறை வரைக்கும் வந்து இந்த இடம் வந்து செய்து கொண்டு இருந்தவ. மற்றது இதுக்குள்ள வந்து விஐபி ரூம், இது கிளைம் வந்து டேபிள்ஸ் போட்டிங்கன்னா பாருங்க. நீங்கள் ப்ரைவசி எதிர்பார்க்குறீங்கன்னா வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரவுண்டான ஷேப்பில் சூப்பராக இருக்குது. இந்த தூரத்துலேருந்து பார்த்தாலும் வந்து இந்த லைட்டை வச்சு நீங்கள் படிக்கலாம். மேங்கோ மெச்சர்ட்டு மேலே நல்லா இருக்குது. ஃபங்க்ஷனல் செய்கிறதுனால வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி வந்து 5 ஹட்டுன்ற அமைப்பு இருக்குது. என்னென்ன ஒரு சொல்கிறது? ரைட் ஓகே. இதுக்குள்ள பெட் போட்டு தங்கக்கூடிய மாதிரி தந்தா நல்லமே சாப்பிட்ற அப்படியே படுத்துருவோம். நல்லா இருக்கு. ஆனால் இந்த செட்டப் நல்லா இருக்கு. அண்ணாண்ட ஐடியா என்ன விடிய என்னமே நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ரெட்டாக இருந்து கீழே இருந்து பார்க்க வந்து இந்த கட்டிடத்தின் அமைப்பை இது பிரிம்பா தனித்துவப்படுத்தும். இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்குது. அதோட இந்த இடத்துலையும் வந்து டேபிள்ஸ் போட்டிருக்கு, சாப்பிடலாம். போன முறை வந்ததை விட இந்த முறை இதில் புதுசாக ஒரு விஷயம் வந்துருக்கு. இப்போ வெளிநாடுகள்லாம் இந்த சின்ன கூல் பார் செட்டப்பில் வந்து செய்திருக்கிறோம். கூடுதலாக வெளிநாடுகளில் இந்த பார் செட்டப் தான் இது இருக்குது. எங்கட பிரதேசங்களுக்கு கூல் பார் செட்டப்பில் செய்திருக்கு. ஃப்ரெஷ் யூஸ் தான் எல்லாம். விடியவுலையும் இரவுல எல்லா நேரம் ரைட் இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் செய்ய போகிறோம்னா வந்து இதுலேயே லைவாக வச்சு கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். நல்லா இருக்கு. கேக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க? ரைட் இங்கே பாருங்க. இதில் வந்து கேக் ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கணும். திடீரெண்டு ஒரு பர்த்டேண்டா கூட இதில் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வந்து நாங்கள் உடனே எங்களுக்கு மேங்கோ மென்ஷனை கேட்ட மாதிரி மேங்கோ ஜூஸ் ஒன்று குடிக்கண்டு இதில் வச்சு தரணும். நல்ல இயற்கை ஃப்ரெஷ்ஷானது. மணி கலர் டிஷர்ட் ஒன்று போட்டிருக்காடா, அது கேட்ட மாதிரி இருக்கு. வேறு லெவலாக இருக்குது. என்னென்னு சொல்ல, ஆர்டிஃபிஷியல் ஒன்றுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ். தனி மாம்பழம் தான் தெரியுது, அவ்வளோ திக்காக இருக்குது. சனி ஞாயிறு வந்தாலும் வந்து இந்த இடத்துல ப்ளே ஏரியாவில் விளையாடி கொள்ளலாம். கூடுதலாக சிறுவர்களை கூட்டிக்கொண்டு வந்தீங்கன்னா இன்னுமே நல்ல. இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணுறோம்னா வந்து கூடுதலாக யோசிப்போம், சின்னாக்களை என்ன செய்கிறேன்ட்டு. அவைகளுக்கு விளையாடுற இடத்த கொடுத்து விட்டால் சரி. அந்த காரெல்லாம் வச்சுக்கிறீங்க இல்லைண்ணா, இதில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு கார்களும் இருக்குது. சின்னாக்கள் விளையாடுறதுக்கு அதுலேயும் வந்து அவர்களை கூப்பிடலாம். வாங்க, கேட்க தொடங்கிட்டா. ரைட், அண்ணா சொன்ன விஷயம் அதான். கொஞ்சம் காலத்தில் வந்தால் நீங்கள் இங்கே வந்தால் மாம்பழம் சாப்பிடாமல் போகக்கூடாதுன்ற அவற்றை கனவு நிறைவேறி கொண்டு வருது. வா, சூப்பர். இந்த விளைச்சலுக்கு எங்களை கூப்பிடுங்கவா, கட்டாயம் வருவோம். அண்ணா சொன்ன அதான் கட்டாயம். இந்த இது கணக்க மரம் காய்ச்சிட்டா. சூப்பர். இது வந்து ஒரு அளவு தான். இது பெட்டிஸாக வரும், சும்மா வெட்டி சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபார்மில் பெற உணர்வை வந்து இங்கே பெறலாம். உங்களுக்கு தேவை கணக்கு வேணுமெண்டா வந்து இதிலே பிக் பண்ணி அவைகள்கிட்ட கொடுத்தா நிறுத்திட்டு நீங்கள் கொண்டு போகலாம். அண்ணா சொன்னவர் வந்து அந்த திறப்பு விழாவில் அந்த காசு தர டீ பிரச்சனையில் இங்கே வர்றாங்க மாம்பழம் சாப்பிட்டுட்டு போடுவேன். ஏன்னா சுற்றி வந்து எக்கச்சக்க மாமரம் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த கனவும் வந்து அதுதான். மற்றது
இந்த இடம் வீதிக்கு பக்கத்தில் இருந்தாலும் வந்து இந்த நேரங்களில் வந்து நல்ல ஒரு அமைதியாக இருக்கும். இதிலேருந்து நடந்து போகிறதுக்கு அங்கே மட்டும் பாதை போட்டிருக்கணும். விடியல இல்லை நீங்கள் இப்போ நாங்கள் போயிடாத காரில் அப்போ உடம்பு குறைக்கிறார்கள் இதால் நடந்தும் தெரிஞ்சு குறைக்கலாம் என்னையா பைசிக்கல் இருக்கு. லேடிஸ் எல்லாம் பைசிக்கல் எடுத்து சுற்றி கொண்டு வரணும். அப்படியே ஃபுல்லாக லைட் போட்டிருக்கோம். பைசிக்கலுக்கு ரெண்டு என்ன மாதிரி 300 சார்ஜ் பண்ணுறோம். 1 hour. ரைட். சைல் காருக்கு 500. ரைட். அப்படி இல்லாட்டி இப்போ மன நிம்மதிக்கு இதுலேருந்து நடந்து போய்க்கே நல்லா இருக்கு. இந்தியாவில் தோப்பு தென்னந்தோப்புகள் மற்ற இதுக்குள்ள வந்து கணக்க மரங்கள் வந்து வச்சிருக்கு. என்ன காய்க்க வலிக்கிட்டோம் இல்லை ஃபுல்லாக இதெல்லாம் வந்தால் நல்ல சோலையாக தான் இருக்கு. வந்தால் இந்த இடத்துல போயிட்டு வரைக்கும் மாங்காய் பிடிங்க கொண்டு வந்துடுவோம் நாங்கள். கபானா இதுக்குள்ளேயே கபானா செட்டப் செய்ய போறீங்க. ரைட். கூடுதலாக அந்த வெள்ளைக்கார் வந்து அதை தான் பெருமையினும் வந்து இயற்கையாக வந்து இருக்கிறாக்கு இந்த இடத்துல வந்து கபானா செட்டப்பும் வந்து அடிக்க போயணும்ன்றது வந்து அண்ணா சொல்லியிருந்தார். அதோட அந்த வெட்டிங் ஹால் இருக்கு தானே நான் காட்டினேன். அந்த வெட்டிங் ஹால் வந்து ஃபுல்லாக ஏசி அடிக்க போகிறார். கண்ணாடி போட்டு வந்து ஏசியும் அடிக்க போயிடும். அது ஓப்பனாக கொடுப்பாங்க. அதுக்கேற்ற செட்டப்லாம் அடிக்க போகிறீங்க. ரைட். ஓகே. ஓப்பன் ஏசி தேவையான ஏசி கம்பெனியால் வராங்களுக்கு வைப்பாங்க. அவங்களுக்கு ஏசியை போட்டு கொடுப்போம். ஃபங்க்ஷன் பண்ண எங்களுக்கு ஏசி தான் தேவைன்னு சொன்னால் ஏசியை போட்டு கொடுப்போம். ரைட். ஏன்னா இந்த செட்டப்பில் இப்படி சேர்ஸோட வந்து இந்தியாவில் வெட்டிங் ஹால் பார்க்கவே இல்லை. சும்மா பிளாஸ்டிக் சேரில் ஒரு இதை போட்டு கொடுப்பாங்க. இதில் வந்து என்னென்னா அந்த ஒரு டேபிள் செட்டே வந்து அவ்வளோ முதலீடு. மற்றது புதுசாக திறக்கப்பட்டது இன்னுமே வந்து அப்படி பொலிவோட வந்து இருக்குது. நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்து இரவு நேரத்தில் இப்படி ஒரு நடை கொண்டு போகிறதுக்கு வந்து நல்லாவும் மன அமைதியாகவும் இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலில் இரவு வந்து நாங்கள் குளிக்க போகிறோம். ஸ்விம்மிங் பூல் ஃபில்டர் அங்கால குளிக்கிற இடம் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணுற இடம் எல்லாமே இருக்குது. மற்றது என்ன கேள்விப்பட்டேன்னா நல்ல ஃபங்க்ஷனில் நடந்த என்ன இந்தியாவிலேருந்து வந்து யார் வந்தது இந்தியாவிலேருந்து வந்தது வந்து இந்தியா தங்கினவன். ரைட். ஓகே. அந்த சந்தோஷம். நல்ல என்வாயன்மெண்ட் தானே. இப்போ யாழ்ப்பாணம் தூரமே இல்லை. ஒரு 20 நிமிஷம் ஓட்டவே இல்லை. என்ன ஃபீட்பேக் சொன்ன பார்த்துட்டு கேட்டேன். கூடுதலாக வெளிநாடுகள் எல்லா நாடுகளும் போறது அந்த ஸ்ரீலங்கால ஜப்னால இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி கேட்டேன். சந்தோஷம். நல்லா இருக்கு. அவையிலும் வந்து சந்தோஷமா போய் எங்களுக்கு வர்றாக்கு சார்ஜ் இல்லை. அண்ணா அடிச்ச நாங்கள் அங்கே பயணத்தை தொடங்கிட்டோம். எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கே தனி பவர் சார்ஜ் போகும் போல். என்னென்னா மற்றது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் ஒன்று காணக்கூடிய மாதிரி இருந்தது. பின்னால் ஒரு புது வாகனம் KTH இப்போ வந்த மாடல் இறக்கி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மேங்கோ மென்ஷன் 2 பேரை அடிச்சிருக்கு. அது வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சினாங்க. என்ன ட்ராவல்ஸ் தொடங்கினீங்களா? ஹோட்டலுக்கு வராக்களுக்கு கொடியாமம் வந்து இறங்கினா அது ஃப்ரீயாக பிக்கப் பண்ணுவோம். கொடியாமம் வந்து இறங்கினா ஃப்ரீ பிக்கப். ஏர்போர்ட் கொழும்புல ஒன்று இறக்குறதுனால விலைக்கு நியாயமான விலைக்கு. அப்போ நீங்கள் வந்து அலைய தேவையில்லை. இந்த இடத்துக்கு வரணும் வந்து நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த கிளை கொடுக்குற நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவையிலே ஏர்போர்ட்லேயே ஏற்றிட்டு உங்களை இங்கே கொண்டு தங்க வைப்பிடும். நல்ல விஷயம் என்ன ஏன்னா அப்போ யோசிக்கிறாக்கள் வந்து வர்றாக்கள் தங்குற இடம் மற்றது சாப்பாடு மற்றது போக்குவரத்து இந்த 3மே இப்போ ஒரு இடத்துல வந்திருக்கு. அப்போ நல்ல விஷயம். அதையும் வேணவருக்கு காட்டுவோம்மா. புது வாகனம் அதான் பார்த்த உடனே நினைச்சுன்னா புதுசாக இறக்கிறீங்க. நான் 2 மாதம் தான் தம்பி. நாங்கள் போய் 4 மாதம் ஆகிட்டு இதில் அடிச்சிக்கணும் பாருங்க மேங்கோ மென்ஷன். அதில் நம்பரை வந்து அடிச்சிருக்கணும். இதான் வந்து அவன் இந்த தொடர்பு இலக்கம். நீங்கள் தொடர்பு இந்த நம்பருக்கு தொடர்பு வந்தால் ஹோட்டலும் புக் பண்ணலாமா? எல்லாத்துக்கும் ஒரே நம்பரா? இல்லை ஒரே நம்பர். ரைட். அதில் வந்து வாட்ஸ்அப்பும் இருக்குது. நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இது டபுள் டோராண்ணா? சிங்கிள் டோர். உள்ள லைட்ஸ் இருக்கா? போடலாமா? லைட் சீட்டை பாருங்க வேறு லெவலா சூப்பர். உள்ள குளிருதாண்ணா? ஏசி தாடா? ஃபுல் ஏசி போட்டு தான் வந்துருக்கு. எத்தனை சீட் இருக்கு?
14 சீட்டரோ லக்கேஜும் வந்து வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. மற்றது லெக் ஸ்பேஸ் பாருங்க எவ்வளோ லெக் ஸ்பேஸ் இருக்குண்டு. 14 பேர் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலாக ஒரு 6 பேர் தான் வருவீங்க. அங்கால லக்கேஜ் தேவையான வந்து சீட்டை மடிச்சுட்டு கடைசி சீட் ஃபுல்லாக மடிச்சுட்டு லக்கேஜ் வைக்கலாம். லக்கேஜ் வச்சுட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல விஷயம். போக்குவரத்து சேவையும் வந்து இங்கே தொடங்கி இருக்கணும். வரைக கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க. அதுவும் வந்து புது வாகனம். புது வாகனத்தில் போகிறதை வந்து கொடுத்து வைக்க வேண்டாம். ரைட்டை நான் இன்றைக்கு தங்கிட்டு நாங்கள் நாளைக்கு எங்களுடைய பயணத்தை முடிக்க போகிறோம். கட்டாயம் வாங்க, சப்போர்ட் ஒன்று கொடுங்க எங்களுடைய இதுக்கு. என்ன ஐட்டங்களோ இது இங்கே இருந்து பாட்டு வருதுடா. இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போகிறோம். அதுக்கு உள்ளுக்குள்ள ஷவர் பண்ணிட்டு தான் வரணும். இங்கே அதில் இறங்கிட்டோம். இன்றைக்கு இரவு குளியலை போட்டுட்டு நல்ல ஒரு டின்னரை அடிச்சுட்டு நாளையோட பயணத்தை நிப்பாட்டுவோம். புதுக்குடியிருப்பு குடத்துக்குள்ள ஒதுக்கிற மாதிரி குதிக்க ஓடும். டே தள்ளி விடுறா அவட தள்ளி குதிக்கடா சின்ன பண்ணி வேற குதிக்கிறா. சந்திப்போம் நாளை விடியை. நன்றி மேங்கோ மென்ஷனுக்கு இன்றைய நாளில் எங்களுக்கு இந்த வசதிகளை செய்து தந்ததுக்கு. பாய். குதியல்